ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இனியா பேசின பேச்சு ராஜியம்மா மனசுல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க மயங்கி விழுந்தப்போ கிட்டத்தட்ட அவங்க அரை மயக்கத்துல தான் இருந்தாங்க. தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை அவங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. உள்ள வந்த அக்ஷயா எப்படி துடியா துடிச்சு போனாங்கன்றதையும், தான் பேசின பேச்சுக்கு வேற யாரா இருந்திருந்தா நம்மள அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. மனுஷ தன்மையோட மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டாங்கல்ல, அப்போ அவங்க தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு ராஜியம்மா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மேல இனியா பேசின பேச்சும் ரொம்ப சரின்னு தான் அவங்களுக்கு தோணுச்சு. இனியா அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அவங்க கேட்காம போயிருந்தா ராஜியம்மா உண்மையிலே மனுஷ ஜென்மம் தானா அப்படின்ற சந்தேகம் நமக்கு நிச்சயம் வந்திருக்கும். நல்ல வேலையா அக்ஷயா போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் தான் அவங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்குன்னு சொல்லணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நார்மல் ஆனதுமே வீட்டுக்கு கூட போகல. சூர்யாவும் ராஜி அம்மாவும் நேரா கிளம்பி அக்ஷயாவோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்தவங்க சம்பந்தியம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப கோவமா முட்டாள்தனமா தான் பேசிட்டேன். அக்ஷயாவை நான் புரிஞ்சிக்காம போனது என்னுடைய பெரிய தப்பு. இனியா எடுத்து சொன்ன பிறகுதான் நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. என் மருமகளை என் கூடவே அனுப்பி வச்சிருங்க, நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கவும் கூட வந்த இனியாவும் ராஜி அம்மா சொன்ன விஷயத்த ஆமோதிச்சுதான் பேச ஆரம்பிச்சாங்க. அத்தை நீங்க கவலையே படாதீங்க, அக்ஷயாவை ஆன்டி கூட அனுப்பி வைங்க. இதுக்கப்புறம் அக்ஷயாவை அவங்க தங்கன்னு பாத்துப்பாங்க, நீ எதுக்கும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு தைரியம் சொல்லவும் சூர்யாவும் தன்னுடைய பங்குக்கு பேச ஆரம்பிச்சாரு. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, அக்ஷயாவை பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுக்கப்புறம் எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்குவேன். எங்க அம்மாவும் அக்ஷயாவை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே எங்க வாழ்க்கையில பிரச்சனைன்ற விஷயமே இருக்காது அப்படின்னு அவரும் உத்தரவாதம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இவ்வளவு தூரம் எடுத்து சொன்ன பிறகும் கூட கௌரி அம்மா முகத்துல கொஞ்சம் கூட சலனமே இல்லதான். அவங்க அமைதியாவே இருக்கவும் இனியா மறுபடியும் அந்த அமைதியை உடைச்சாங்க. அத்தை ஏன் யோசிக்கிறீங்க, தைரியமா அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லவும் ராஜி அம்மா மறுபடியும் அக்ஷயாவை என் கூட அனுப்பி வைங்கன்னு கேட்கவும் உங்க மருமகளை இப்போ என்னால உங்க கூட அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னவங்க லேசா சிரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க எல்லாருமே சேர்ந்து அக்ஷயாவை கொண்டு வந்து வீட்டுல விடுறோம், அது வரைக்கும் நீங்க பொறுத்துதான் ஆகணும் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கவும் தான் ராஜியம்மா முகத்திலையும் சூர்யா முகத்திலையும் நம்ம ஹீரோயின் இனியா முகத்திலையும் சிரிப்பே வர ஆரம்பிச்சது. என்னடா இது ஒட்டுமொத்த குடும்பமும் அடிச்சுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் உடனே ராசி ஆயிட்டாங்களேன்னு எல்லார் முகத்திலயும் சிரிப்பு இருந்தாலும் விஷவல்லியோட முகத்துல மட்டும் ஏதோ எட்டுக்காயை தின்ன மாதிரி அப்படி ஒரு வெறுப்பு. விஷப்பாம்பு சிவத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. சந்தோஷமா ரியாக்ட் பண்றதா இல்ல மூஞ்சத்துக்கு வச்சுக்கிறதா அப்படின்னு தெரியாம அந்த ஆள் ஒரு பக்கம் விளக்கெண்ணைய குடிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. அதே நேரத்துலதான் கமிஷன் ஆபீஸ்ல தினதயாளன கமிஷனர் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தாரு. தினதயால என்ன ஆனாலும் சரி அது மாயாதான்ற உண்மையை சொல்லவே மாட்டான். ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது அந்த சாட்சியும் கோர்ட்டுக்கு வந்தாகணும். இல்லனா போலீஸ் தரப்புல ஃபேக்கா ஒரு ஐ விட்னஸ் சேர்த்திருக்காங்க, அதனாலதான் இனியா ஜெயிலுக்கு போனாங்கன்னு பகிரங்கமா சூர்யா குற்றம் சாட்ட ஆரம்பிப்பாரு. இப்ப வேற எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் சூர்யா கைக்கு தான் வந்து சேரும். இந்த ஐ விட்னஸ் மட்டும் பொய்னாச்சுன்னா இந்த கேஸ்ல இனியா குற்றவாளி இல்லைன்றது ஊர்ஜிதம் ஆயிடும். அதுக்கு பதிலா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது அந்த சாட்சி கோர்ட்டுக்கு வந்தா அப்போ மாயா தான் யாருன்ற உண்மையை கோர்ட்ல சொல்லியே ஆகணும். எப்படி பார்த்தாலும் மாயாவோட முகத்தர கிழிய தான் போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.